முத்துவோட பாட்டி ஊர்லேருந்து வந்து விஜயாக்கும் அண்ணாமலைக்கும் இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணி விட்டுறாங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, முத்து கேட்குறாரு மீனா கிட்ட வந்து, இப்போ தான் பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சுல, நான் கார் எடுத்துறவா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா வந்து அந்த ஓனர் வந்து ஃபோன் அடித்தார், காருக்கு எடுத்துக்கிறியா முத்து, இல்லாட்டி வேற ஒரு பார்ட்டி கேட்குது, என்ன சொல்கிற முத்து அப்படின்னு கேட்குறாரு. அதை வந்து மீனா கிட்ட சொல்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, இல்லை இல்லைங்க, வேணாம் வேணாம், அந்த காரை நம்ம வாங்கிடணும், நமக்கு இன்னொரு கார் இருந்தால் தான் மேலே மொட்டை மாடியில் நம்ம வந்து ரூம் எடுக்க முடியும், அதனால் அதை வாங்கிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, போங்க நீங்கள் போய் வாங்கிட்டு வந்துருங்கன்னு. அதே மாதிரி முத்து வாங்கிட்டு வந்துட்டு கீழே நின்றுட்டு ஃபோன் அடித்து மீனாவை கூப்பிடுறாரு. மீனா என்ன பண்ணுறாங்க, அண்ணாமலை பாட்டி எல்லாத்தையும் அழைச்சிட்டு கீழே போகிறாங்க. உடனே விஜயா கேட்குது, ஆமாம் ஆமாம், பழைய காரை தானே வாங்கியிருக்கிறான், இல்லை ஏரோப்ளேன் வாங்கியிருக்கிறான் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பாட்டி கேட்குறாங்க, ஏரோப்ளேனை வந்து வாங்கிட்டு வந்து உன் தலையிலையா நிறுத்த முடியும், என்ன பேச்சு பேசுகிற, நீ இன்னும் திருந்த மாட்டியா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாரு, இதனால தாம்மா நான் பேச மாட்டேன்னு சொன்னேன், நீங்கள் தான் கேட்க மாட்டேங்கிறீங்க, இப்போ இன்னும் திருந்த மாட்டாமா அப்படின்னு சொல்லும்போது, சரி சரி வந்து தொலை அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, கங்க்ராட்ஸ் மீனா, கங்க்ராட்ஸ் முத்துன்னு 2 பேருக்கும் விஷ் பண்ணுறாங்க. முத்து வந்து அம்மாவையும் அப்பாவையும் அழைச்சிட்டு காரில் அழைச்சிக்கிட்டு வெளியில் போகிறாரு. வெளியில் போகும்போது என்ன சொல்கிறாங்க, மீனா 2 பேரையும் இப்போவாது சேர்த்து வைக்கணுங்க அப்படிங்கும்போது முத்து கண்ணா பின்னான்னு காரை ஓட்டுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இடிச்சுக்கிட்டு 2 பேரும் சேர்ந்துடுறாங்க. இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முத்துக்கும் மீனாக்கும். இங்கே மனோஜுக்கு ஒரு மொட்டை லெட்ரு வருது. ஒருத்தர் வந்து கொடுத்துட்டு போகிறாரு, உன்னை சுற்றி இருக்கிறவங்க தான் உனக்கு எதிரி, அதனால் பார்த்து இருந்துக்க அப்படிங்கிறாங்க. உடனே வந்து சுற்றி முத்தியும் பார்க்குறாரு. சுற்றி இருக்கிறவங்க எதிரின்னா இந்த ஆள் மனோஜ் சுற்றியும் முத்தியும் பார்த்துட்டு வெளியிலலாம் போய் பார்க்குறாரு. அப்போனா இவனை 2 பேர் நம்மளை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கானோ, இவன் தான் நம்ம எதிரியா அப்படின்ட்டு கடைக்காரனில் போய் அடிக்கிறாரு. அடிச்சுட்டு ஏன்டா என்னையை பார்த்து என்னடா பேசுகிறீங்க, நாங்கள் ஒன்றும் பேசலை சார் அப்படிங்கும்போது அங்கேருந்து ரோஹிணி வந்து கேட்குறாங்க, என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த லெட்டரை காமிக்கும்போது அதை படித்து பார்த்த ரோஹிணி, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா வந்து ஃப்ராங்க் பண்ணி போட்டிருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க. இவர் நம்ப மாட்டேங்கிறாரு. மனோஜ் நம்பாமல் அங்கேயும் இங்கேயும் திரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ வந்து இவங்க சொல்கிறாங்க, நித்யா, ஒருவேளை அவளாக இருக்கும்போது அவள் தான் போட்டிருப்பாளோ, மனோஜோட முன்னாள் காதலி போட்டிருப்பாளா, இல்லை இவன் தினேஷ் போட்டிருப்பானாடி, அவன் போலீஸில் இருந்தான் வெளியே வந்திருப்பானோ அப்படின்னு சொல்லும்போது இவங்க 2 பேரும் பயப்படுறாங்க. சரிடி, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு ரோஹிணி சொல்லுது. உடனே மனோஜ் என்ன பண்ணுறாரு, இதே நிலைமையோட வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு ரோஹிணி கிட்ட சொல்கிறாரு, ஆமாம் இவன் மாதம் 50,000 கேட்டான்ல, அதை நம்ம எப்படி கொடுப்போம்டா, வியாபாரம் பண்ணி தான் கொடுப்போம். நீ ஒன்று பண்ணு ரோஹிணி, உங்கள் அப்பாட்ட வந்து பணம் கேளு, பணம் கேட்டு எனக்கு கொஞ்சம் வாங்கி கொடு, இந்த மொத்த கடனையும் அடைச்சிடலாம்ல, என்னத்தை அடைக்கிறது, ஓம் பங்கு இருக்குல்ல, அதில் 27 லட்ச ரூபாயில் ஓம் பங்கு இருக்குது, வேண்டாம் ஓம் பங்கை எடுத்துகிட்டு 3 பேருக்கும் 9 லட்சத்தை கழிச்சிக்கிட்டு 16 லட்சம் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பார்க்குது ரோஹிணி. அது இருக்கட்டும் ரோஹிணி, இப்போ இவனுக்கு 2 லட்ச ரூபா கொடுக்கணுமா, அவனை பாரு கார் வரைக்கும் வாங்கிட்டான் பார்த்தியா, உனக்கு நீ முட்டாள், உன்ன மாதிரி அவன் இருப்பான் அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க. நீ முட்டாளாக இருக்கிறதுனால ஒன்று வாங்காமல் இருக்கிறதையும் அழிச்சிட்டு உட்காந்துருக்க, மேலும் மேலும் கடன் வாங்கிட்டு உட்காந்துருக்குற, 4 லட்சம் 5 லட்சம்னு அதையும் போய் ஒவ்வொருத்தவங்கள்ட்ட நகையும் காசையும் திருடுற, நீ உன் புத்தி அவனுக்கு இல்லை பற்றியா, அவன் எப்படி இருக்கிறான் பாரு, மீனா ஒரு பக்கம் சம்பாதிக்கிறா, இவன் ஒரு பக்கம் சம்பாதிக்கிறான் பாரு அப்படிங்கிறாங்க. மனோஜ் ரோஹிணியும் பேசிகிட்டு இருக்கிறத சுருதி வந்து தண்ணி மொண்டு குடிக்க வர்றாங்க. அப்போ கேட்டுடுறாங்க. கேட்டுட்டு கதவை தட்டி, ரோஹிணி கொஞ்சம் வெளியில் வர முடியுமா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் ரோஹிணி வெளியில் வர்றாங்க. என்ன சுருதி அப்படிங்கும்போது, நீங்கள் இன்னும் வந்து முத்துவையும் மீனாவையும் தப்பாகவே பேசிகிட்டு இருக்கிறீங்க, தப்பு பண்ணது நீங்கள் ஏன் அவங்கள பேசுகிறீங்க, அவங்க உங்கள் விஷயத்தில் தலையிடுறாங்களா, திருப்பி அவங்களையே இது பண்ணுறீங்கல்ல, இது நல்லா இல்லை ரோஹிணி, கொஞ்சமாவது திருந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே ரோஹிணிக்கு கோவம் வருது. இவ பற்றி யார் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறா மீனாக்கும் முத்துக்கும், இவளை முதல்ல அடக்கணும் அப்படிங்கும்போது, இதெல்லாம் இருக்கட்டும் ரோஹிணி, இவெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, நம்ம வந்து இப்போ அந்த லெட்ரு போட்டது யார், இப்போ 50,000 ரூபாய் எப்படி கொடுக்க போகிறோங்கிறது தான் ரோஹிணி இப்போ பிரச்சனை அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. நீ புலம்பிக்கிட்டே நில்லுன்னு சொல்லிட்டு உள்ளர போயிடுறாங்க ரோஹிணி உள்ளர போயிட்டு என்ன நினைக்கிறாங்க, இது போட்டது யார், அவனா தினேஷா இல்லாட்டி இவளா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. இங்கே வந்து விஜயா என்ன பண்ணுறாங்க, மனோஜ்கிட்ட வந்து நினைக்கிறாங்க, என்னடா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிற, இல்லைம்மா எனக்கு ஒரு லெட்ரு வந்துச்சுமா, இந்தாம்மா பாருமா அப்படிங்கும்போது, நீ பண்ணுற தில்லுமுழுக்கு உனக்கு ஒரு லெட்டராக வரும், 9 லெட்ரு வரும்டா, உன்னை சுற்றி இருக்கிறவங்க தான் உனக்கு எதிரி, உன்னை சுற்றி இருக்கிற நம்பாதேன்னு அதில் எழுதியிருக்கவும் அவங்க சொல்கிறாங்க, முத்து இங்கே அவன் தான் வந்து உன்னை வந்து சுற்றி அடிக்கிறான், ஒருவேளை முத்துவாக இருந்தாலும் இருக்கும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சுமா, அவன் தாம்மா யார் மூலியமாக கொடுத்து விட்ருக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு, முத்துன்னு ராத்திரியில் போய் கூப்பிட போகிறாரு. அப்போ விஜயா சொல்கிறாங்க, வெளியே வாடா, இப்போ போய் என்னத்தடா அவன்கிட்ட பண்ணுற, யாருன்னு நீ வந்து அவன்கிட்ட காமிக்காமையே பாரு, இந்த லெட்ரு போட்டது யாருன்னு அப்படின்னு சொல்லவும், ஆமாம்மா நீ சொல்கிறது சரியாக தாம்மா இருக்குது, இதை இவன் தாம்மா செஞ்சுருப்பான், நான் இதை
இதை யாருன்னு பார்த்துக்கிறேம்மா, நம்ம கம்முன்னு இருப்போம், இவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஆமாம்மா, இந்த 50,000 கொடுக்கணும்லம்மா, அது எப்படிம்மா கொடுக்குறது அப்படின்னு. நீ தாண்டா கொடுக்கணும், கடையில் வர்ற லாபத்துலேருந்து எடுத்து கொடு. அவங்க எப்படி இன்னொரு கார் வாங்குறாங்க, அதே மாதிரி நீனும் பெரிய பெரிய மால்லாம் துறடா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கேருந்துமா நம்ம கடன் கட்டணும்ல, ரோஹிணி கிட்ட கேளு, ரோஹிணி அப்பா கிட்ட கேளு, அவர் தான் ஜெயிலில் இருக்கிறாரம்மா அப்படி. ரோஹிணி மாமா வெளியில் தானே இருக்கிறாரு, கேட்க சொல்லு. ரோஹிணி பெரிய கோடீஸ்வரி தெரியும்ல, அவள் கொண்டு வருவா, காசு கொடுப்பா. இப்போ எப்படி 2,00,000 கொடுத்தா, அதே மாதிரி ஒரு 2 லட்சம் 3 லட்சம் வாங்கி கொடுப்பா. சும்மா இம்சை பண்ணிக்கிட்டே ரோஹிணியை. உங்கள் அப்பாட்ட வந்து பணம் கேளு, உங்கள் அப்பாட்ட பணம் கேளு அப்படின்னு சொல்லு, அவள் வாங்கி கொடுத்துருவா அப்படிங்கும்போது, அப்படியாம்மா சொல்கிற, சரிம்மா நான் ரோஹிணி கிட்ட கேட்குறேன் அப்படின்னு மனோஜ்